அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நேத்து எடுத்த வீடியோ தான். நேத்து அப்லோட் பண்ண டைம் இல்ல. இப்போ குட்டி விலாக் பார்க்கலாமா? காலையில வெள்ளனே எந்திரிச்சிட்டு குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா வந்துட்டு பூஸ்ட் கேட்டிருந்தா, அவளுக்கு பூஸ்ட் போட்டு வச்சுட்டு, குட்டி மேடம்க்கு பால் ஊத்தி வச்சாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீட்ல இருந்ததே அப்படியே ரெடி பண்ணிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு வச்சுட்டு அப்படியே முருங்கைக்கீரை இருந்துச்சா, அத அப்படியே ஃப்ரை பண்ணிடலான்னு இருக்கேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காடை முட்டையும் அவிச்சு வச்சுருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஓனருமே பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளை வந்துட்டு ஒர்க்கர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணலை, ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பரான கிளினிக் தான். ஆனால் பட் என்னென்னா, எனக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு போனால் நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 9 கிட்ட ஆயிடுது. ஏன்னா ட்ராவல் அந்த மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. மிஸ் பண்ணுவோம்ல, நம்ம வீட்லேயே இத்தனை நாள் இருந்துட்டு போயிட்டு. அஃபீன் அத்தாவும் பார்த்திங்கன்னா என்கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா அவங்க என்னை மிஸ் பண்ணாங்களாம். மத்தியானம் நான் சாப்பிடும்போது வீட்டில் இருப்பேன், அந்த மாதிரி இருக்கும்ல. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து பழகுனனால அவங்க என்னை மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. என்கிட்ட அவங்க பேசவே இல்லை. அதுவே எனக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி அழுகாமல் இருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அஃபீன் நம்ம ஸ்கூலுக்கு போகிறனால அவங்க பாதி டே வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்புறம் குட்டி நம்ம கூடயே தான் பொழுத கழிச்சிக்கிட்டு இருப்பாளா, அவளையும் நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது வந்துட்டு எல்லா ஒர்க்கிங் உமனுக்குமே புரியும். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வர 9 ஆயிடுச்சு. வந்தோடனே பாப்பாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறது அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இவங்க வேறு பேசாமல் இருந்தாங்களா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இல்லை எப்பயுமே நீ வீட்டில் இருப்ப, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதனால் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன். பாப்பாவும் வீட்டில் இருப்பான், அவளையும் மிஸ் பண்ணுறேன். ஒரு மாதிரி இருக்குது, வீடு அமைதியாக இருக்குது, நீ போகாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமிங்னால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. மற்றபடி இந்த கிளினிக் சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா என்னை ட்ரீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நான் மறுநாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வேலைக்கு போகல. ஏன்னா எனக்கு டைம் அவ்வளோவா செட் ஆகலை.